பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? கர்த்தருக்குள்ளே நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் சுகமோடு இருக்க நான் வாழ்த்துறேன். இன்றைக்கி ஒரு வார்த்தை பார்க்கலாமா? அதாவது, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். யார்? கர்த்தர் தான் தஞ்சம், மனுஷன் தஞ்சம் கிடையாது. நம்ம பலவீனப்படுகிற காலங்களில், சோர்ந்து போகிற காலங்களில் பிறர்கிட்ட போயிட்டு நம்ம ஆறுதல் தேட போனோம்னா உங்களுக்கு அவமானம் தான் நிச்சயமாக வரும். சரிங்களா? நீங்கள் கர்த்தரை தேடிங்கன்னா ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. அடுத்தது அதே பாருங்கள், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலம். யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலம். சரிங்களா? அதே தான் நம்ம 91ஆம் சங்கீதத்தில் நம்ம பார்க்குறோம். 2ஆம் வசனத்தில், நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், நீர் என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். என்னது? நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவரை மாத்திரம் நான் நம்ம நம்பும் போது ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். நம்ம சோர்ந்து போகிற வேலையில், பலவீனப்பட்ட நேரங்களில், ஏதோ பிரச்சனைக்குரிய நேரங்களில் மற்றவங்களை ஆறுதலை தேடி நம்ம போகும்போது கண்டிப்பாக அந்த டைமில் அவங்க கேட்டாலும் பின்னாடி நம்மளுக்கு விரோதமாக அவங்க செயல்படுறதுக்கு வழிவகை உண்டு. ஏன்னா அவங்க மனுஷன் தானே. சரிங்களா? எப்படி எப்போ மாறுவாங்க நம்மளுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தரை நம்பினா, அவரே நீங்கள் தான் அடைக்கல, நீ தான் என் தேவன், அவரே நம்பி இருக்கும்போது அவர் ஒரு நாள் நம்மளை வெட்கப்பட விட மாட்டார். நம்மளை உயர்த்துகிற தேவன். சிறுமைப்பட்டவர்களை அவர் ஒரு நாள் அலட்சியப்படுத்தவே மாட்டார். சரியா? திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவர். அவரையே நம்பி இருப்போம். அவரே உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமாம், அவரையே தஞ்சமாய் நம்ம கொண்டும்போது ஒரு நாள் அசைக்கப்பட மாட்டோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தரையே அடைக்கலமாய் கொண்டு அவரே உங்கள் நம்பிக்கையாக இருக்கும்பொழுது உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். அப்படியே செய்வீர்களாக. இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன். ஆமேன், ஆமேன். அல்லேலூயா.